இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அங்கே அங்கே நியூயார்க் ஸ்கொயர், அங்கே அந்த டைம் ஸ்கொயர்ன்ற ஒரு இடத்துல வந்து யாரோ தலைவர்கள் வந்து அவங்களோட படத்தை போட்டு கௌரவிக்கிறதுன்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார். இப்போ அந்த இதில் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள் படத்தை போட்டு கௌரவிச்சதா திமுகவில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் வந்து ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீண் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பலதா வந்து எழப்படுது சார். நம்புங்க. ஏற்கனவே வந்து யுனெஸ்கோ அவார்டு வந்து பெரியாருக்கு கொடுத்ததா இங்கே வந்து சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நம்பணும்ல. அது மாதிரி இதை நம்புங்களேன். ஏன் உங்களுக்கு பெருமை இல்லையா? நம்ம நாட்டு முதல்வர், நம்ம ஸ்டேட்டோட முதல்வர் வெளிநாட்டில் டிஸ்பிளே போட்டால் உங்களுக்கு நல்லது இல்லையா? அவனுக்கு தான் அறிவு இல்லாமல் போட மாட்டான். போட்ட மாதிரி காட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை கௌரவப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கௌரவம் வேணாவா? சார், உண்மையான ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் அது பெருமை தான் சார். அது யாரும் டினை நீ ஏங்க உண்மையை நோக்கி போகிறீங்க? நாங்கள் சொல்கிறத நம்புங்க. நீங்கள் ஏன் போய் ஒரு சொல்லுவாங்களே பழமொழி சொன்னால் ரசிக்கணுன்னு, நீங்கள் ஏன் அதில் போய் ஆய்வு பண்ணுறீங்க? காட்டினாங்கன்னு போட்டால் எப்போ நம்ம நாட்டு முதல்வரை வந்து அந்த டிஸ்பிளேவில் போட்டு காட்டினாங்க, அதில் கூடுதலாக உதயநிதியும் காட்டினாங்க, அமைச்சரையும் காட்டினாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து இதில் சந்தோஷம் தானே படணும். ஏன் அதை போய் ஆய்வு பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு ஏன் நீங்கள் தீர விசாரிக்கிறீங்க? எங்கள் மேலே தப்புன்னு சொல்லுங்கள். ஆமாம். சாரி சார், அது அப்போது வந்து நாங்கள் தான் அது தப்பா. ஆமாம், தமிழ்நாட்டில் தான் நம்ம முதல்வர் ஊருக்கு போயிருக்காரு, அப்புறம் எதுக்கோ போனார், எதுக்கோ வந்தார், அவரை வந்து அங்கே போட்டு வச்சுருக்காரு. நம்மளாம் பெருமை. எதுக்கோ போனார்லாம் இல்லை சார். அவர் வந்து இப்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை ஈர்க்கிறதுக்காக தான் சார் அங்கே போயிருக்காரு. சரி, எதை ஈர்க்கிறாரோ, போடுறாரோ, எடுக்கிறாரோ, கொடுக்குறாரோ. ஏற்கனவே துபாயெலாம் போயிட்டு வந்தாங்க. பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கிறவனுங்க துபாய் போயிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மாலை வந்து இங்கே கட்டலான்னு பார்த்தாங்க கோயம்பேடில். உடனே இந்த அன்புமணி போன்றவர்கள்லாம் ஏசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது அதில் வந்து ஒரு பார்க்கு கட்டி ஒரு சுற்றுச்சூழலை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு மரம் வை செடி வையின்னு கத்தின்னு கிடக்கிறாரு. ஒரு மாலை வச்சு ஏதாவது ஒரு ரெக்ரியேஷனை பண்ணலான்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் கெடுக்கிறாங்கன்ற கோவத்தில் வேறு அவங்க இருக்கிறாங்க. இப்போ துபாய் போன மாதிரி இப்போ எங்கேயோ போயிருக்காரு. ஏங்க, நம்ம முதல்வர் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணுமா வேணாவாங்க? இருக்கு சார். அவருக்கு ஏதோ பிரச்சனை போகிறாரு, நல்லா மீண்டு வரட்டுமுங்க, நல்லா வரட்டுங்க. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. ஏன்னா சொன்னாங்க தெரியுங்களா, வந்து உதயநிதி ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருக்கும் அப்படின்னாங்கல்ல. அப்போது அதுக்கு வந்து மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் இன்றைக்கி போய் தன்னை வந்து முழுமையாக தயார்படுத்தி கொண்டு திரும்பவும் நமக்காகத்தானுங்க வந்து தொண்டு செய்ய போகிறாரு.